ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் டெய்லரிங் அண்ட் டிசைனர் கிளாஸ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பிளவுஸோட கட்டிங் தான் நம்ம பார்க்க போறோம். கஸ்டமரோட மெஷர்மெண்ட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் எடுத்து கிட்டத்தட்ட வந்து 4 இயர்ஸ் மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பட் அதே மெஷர்மெண்ட்ல ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுதான் வச்சு நான் கட் பண்ண போகிறேன். இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டெய்லர்ஸ்க்குமே, அதாவது பிகினர்ஸ் மட்டும் இல்லை, நல்லா ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கே கொஞ்சம் வந்து கடுப்பாக இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். கிரேப்ஸ், அதாவது கிரேப் சில்க்குன்னு சொல்லுவோம்ல, வழவழன்னு போகும். நம்ம ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணால் அது ஒரு பக்கம் போகும். பட் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் நம்ம பயப்படாமல் இருந்து பண்ணுறது தான் ரொம்ப ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணலாம். எல்லாத்துக்குமே பின் போட்டு கம் போட்டு போடணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. நம்ம ப்ராக்டிஸ் ஆகும்போது நம்ம ஈஸியாகவே போட்டலாம். ஸோ இதில் தான் நான் கட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் லைனிங் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ லைனிங் எடுத்து நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ மெஷர்மெண்ட் உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. மெஷர்மெண்ட் இவ்வளோ தான் நான் எழுதி வச்சுருக்கேன். அவங்களோட சுடி மெஷர்மெண்ட், ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் ரொம்ப நாளைக்கு முன்னாடி எழுதினது தான் இது. ஸோ இதை வச்சு தான் நான் மார்க் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு 36 சைஸ் ப்ளவுஸு. ஸோ கீழே வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கலாம். அதுக்கு மேலே மடிப்புக்கான மெஷர்மெண்ட் விட்டு ஒரு லைன் போட்டுக்கலாம். 1.5 இன்ச்லேருந்து 2 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். அப்புறம் ப்ளவுஸோட லென்த் வந்து 14 இன்ச் எடுத்திருக்கேன். ஸோ தையலுக்கும் சேர்த்து 14.5, 14 இன்ச் எடுத்திருக்கேன். தையலுக்கும் சேர்த்து 14 எடுத்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ செஸ்ட் ரவுண்டு, இந்த அகலம் எவ்வளோ எடுக்கணும்? ஒரு மணிக்கு தான் மடிச்சிருக்கோம். இந்த அகலம் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் 36. இந்த செஸ்ட் ரவுண்ட் வந்து 36 இருக்கிற ப்ளவுஸு. ஸோ 36 டிவைடட் பை 4, 36 4ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 இன்ச் வரும். அதோட ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி 9.5 இன்ச்சாக நம்ம வச்சுக்கலாம். 9.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, மொத்தமாக 11 இன்ச் வரும். இப்போ இந்த பிளவுஸ்க்கான ஷோல்டர் வித் வந்து 5.25 அளவு வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் பெரியவங்களுக்கு போடும்போது இந்த 36 சைஸில் கொஞ்சம் பெரியவங்களுக்கு போடுறோம் அப்படின்னா ஷோல்டர் வந்து கொஞ்சம் வைடாகவே வச்சுக்கலாம், 6 இன்ச் வச்சுக்கலாம். பட் இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு போடும்போது நம்ம வந்து கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கலாம். 5.25 அளவு இருந்தாலே போதும். இது ஆக்சுவலி வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம், வேலம்மாள் ஸ்கூல் யூனிஃபார்ம்னு நினைக்கிறேன். ஸ்கூல் யூனிஃபார்ம் தான். ஸோ இங்கே வந்து 5.25 வச்சாச்சு. ஆமூல் வந்து 6 இன்ச் வச்சுக்கலாம். 6, 6.25 கூட வச்சுக்கலாம். ஸோ இப்போ 5.25 வச்சோம்ல, அதே அளவு இங்கே நம்ம மாற்றணும். இங்கே 6 இன்ச் வச்சோம்னா அந்த 6 இன்ச்சை இங்கே மாற்றணும். ஆமூல் செக் பண்ணிவிட்டு நம்ம இறக்கணும்னா இறக்கிக்கலாம். இப்போ நெக்கோட விட்டு 2.5 இன்ச் வைக்கிறேன். நெக்கோட டெப்த் வந்து ஒரு 7.5 இன்ச் அளவுக்கு வைக்கிறேன். ஆமோல் மார்க் பண்ணிட்டோம். ஆமோல் வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இந்த மெஷர்மெண்ட்டில் 16 இன்ச் அளவுக்கு வருது. ஸோ 16 அப்படின்னும் போது இன்னும் ஒரு 1/4 இன்ச் அதிகமாக இருந்தாலும் ஓகே தான். ரொம்ப டைட்டாகவும் ஆகிடக்கூடாது. ஸோ 16 பாதியாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா, 16 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 8 இன்ச் வரும். ஸோ 8, 8.25 இருந்தால் ஓகே. அப்படிலாம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆமோல் சுற்றி நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். 8.5 இன்ச் அளவுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ 8.5 இன்ச் அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் அதிகம் தான். இதையே நம்ம கொஞ்சம் மேலே எடுத்துக்கலாம், ஒரு 1/4 இன்ச்சு மேலே எடுத்துக்கலாம். ஸோ 1/4 இன்ச்சு மேலே எடுத்துகிட்டு திரும்பவும் நம்ம ஷேப் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கரெக்டாக 8.25 இன்ச்சாக இருக்குது, அது போதும். ஸோ நம்ம பேக் மார்க் பண்ணிட்டோம். பேக்கில் என்ன மார்க் பண்ணியிருக்கோம்னா, ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம், 1.5 இன்ச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட லென்த்து 14 இன்ச்சு ப்ளஸ் 1/2 இன்ச் ஆட் பண்ணி 14.5 இன்ச் எடுத்திருக்கேன். செஸ்ட் ரவுண்ட் வந்து 9.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணியிருக்கோம். 11 இன்ச்சு மொத்தமாக வச்சுருக்கோம். ஷோல்டர் வந்து 5.25 அளவுக்கு வச்சுருக்கேன். ஆமோல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 இன்ச் வச்சு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி திரும்ப அதுவுமே 5.25 அளவுக்கு வச்சுருக்கேன். நெக்கோட வித் 2.5 இன்ச் வச்சுருக்கேன். நெக்கோட இறக்கம் வந்து 7.5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், பேக்கோட மார்க்கிங் முடிஞ்சிச்சு. இப்போ ஃப்ரண்ட் மார்க்கிங் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் மார்க்கிங்க்கு இந்த மெஷர்மெண்ட் நம்ம இப்படியே இங்கே எடுத்துடலாம். 9.5 + 1.5. ஸோ ஃப்ரண்ட் ஹைட்
பார்த்தீங்கன்னா 12.75 நான் மெஷர் எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கலாம். 13 இன்ச் எதுக்குன்னா மேலே தையல் கீழே தையலுக்காக 13 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஆமோல் இந்த பக்கம் எவ்வளோ இருக்கோ அதே தான் 5.25 வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம பண்ணும்போது 5.5 இன்ச் வச்சு போட்டுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வந்து நம்ம உள்ளே எடுப்போம் இல்லையா, ஸோ அதனால் 5.5 இன்ச். பேக்கில் பண்ணும்போது அதே 5.25 வச்சோம். இங்கே ஃப்ரண்ட்டில் பண்ணும்போது 5.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே அதே 5.25 வச்சு ஸோ அவ்வளோதான், ஃப்ரண்ட் ஷேப் கொடுத்தாச்சு. இப்போது ஃப்ரண்ட் நெக்கோட இறக்கம் ஒரு 6.25 அளவு கொடுத்துக்கலாம். இப்போ பட்டிக்கான மெஷர்மெண்ட் நம்ம இங்கேருந்தே மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. 8.25 அளவுக்கு இருக்குது. இங்கேயும் அதே 8.25 வச்சு ஒரு 2.5லேருந்து 3 இன்ச் அளவுக்கு பட்டி இருந்தால் போதும். ஸோ 3 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். 8.25 வச்சு கீழே இருந்து 3 இன்ச் அளவுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 2 இன்ச் இருக்குது. இந்த லைனில் இருந்து பார்த்தா நமக்கு 2 இன்ச் அளவுக்கு இருக்குது. இங்கே அதே 2 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1.5 2 அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ வச்சுட்டு ஜஸ்ட்டு ஷேப் கொடுத்துக்கலாம். ஸோ ஷேப் கொடுத்தாச்சு. கிராஸாக ஒரு லைன். ஸோ ஃபுல் மார்க்கிங் நம்ம முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். கீழே வந்து ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கோம், 1.5 இன்ச்சு லைன் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஹைட்டு 14 இருந்தது, 14ஓட 1/2 இன்ச் ஆட் பண்ணி 14 வச்சுருக்கோம். செஸ்ட் ரவுண்ட் வந்து 9 + 1.5 தையலுக்காக விட்டு 11 இன்ச்சு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் 5.25 வச்சுருக்கோம். இந்த நெக்கோட வித் வந்து 2.5 இன்ச் வச்சுருக்கோம். நெக்கோட இறக்கம் 7.5 இன்ச் வச்சுருக்கோம். இந்த ஆமோலோட அளவு வந்து 5.25 வச்சு ஃபஸ்ட்டு 6 வச்சோம், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி 5.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ பேக் வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஃப்ரண்ட் வந்து இங்கே என்ன ஆமோல் வச்சோமோ அதே 5.25 இங்கே வச்சு நான் மார்க் பண்ணிவிட்டேன். லைன் போட்டாச்சு. இங்கேருந்து மார்க் பண்ணும்போது 1/4 இன்ச் கம்மி 5.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணால் கொஞ்சம் கிராஸாக வரும். அதுக்காக அப்படி வச்சு மார்க் பண்ணியாச்சு. இந்த செஸ்ட் ரவுண்ட் இங்கே என்ன வச்சோமோ அதே தான் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 12.25 மெஷர்மெண்ட்டில் இருந்தது, 3/4 இன்ச்சு தையலுக்காக ஆட் பண்ணி 13.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் நெக் பார்த்தீங்கன்னா 6.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பேக்கில் இருக்கிற பட்டிக்கு தேவையான மெஷர்மெண்ட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டில் இந்த லைன் அந்த ஃப்ரண்ட் ஹைட் வந்து ஒரு 2 இன்ச் வர மாதிரி போட்டு ஷேப் எடுத்திருக்கேன். அதே தான் வந்து நெக் சைட்லையும் எடுத்திருக்கேன். ஸோ எடுத்து நம்ம ஷேப் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதை இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் இந்த கிராஸ் நம்ம எப்போவுமே எடுப்போம்ல அதை எடுத்துக்கலாம். நாச் போட்டுக்கலாம். ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு ஒரு 4 நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிச்சு ஜாயின் பண்ணுறதுக்காக இது வந்து சாரீ வந்து ரொம்ப தின்னான சாரீ இல்லையா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நம்ம ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச் அளவுக்கு கூட அதிகமாக கொடுத்துக்கலாம் மடித்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் நான் இதில் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்து தான் எடுக்க போகிறேன். ஏன்னா சாரீலுமே நமக்கு அவ்வளோ அதிகமாக கிடைக்காது. இவங்க வந்து எல்போ ஸ்லீவ் வந்தால் நல்லாயிருக்கும்க்கா அப்படின்னாங்க. பட் அந்தளவுக்கு நம்மளால் எடுக்க முடியாது. நம்ம ஒரு 8 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். 8 இன்ச் அப்படின்னும் போது தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் ஆட் பண்ணி
8.5 8.5 இன்ச் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ 8.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி 3 இன்ச்சு டவுன் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இது செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தேவையில்லாமல் 4 பக்கமாக கிளாத் ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே பக்கமாக ஜாயின் பண்ணுற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அப்போது நம்ம வந்து அந்த கிளாத்தை ஜாயின் பண்ணிவிட்டு ஷேப் போட்டோம் அப்படின்னா ஒரே பக்கமாக நம்ம ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். இல்லைன்னா தேவையில்லாமல் நம்ம 4 பக்கமாக பீஸ் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஜஸ்ட் நம்ம மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே வந்து தையலுக்கான கிளாத்தை விட்டுட்டு கண்டிப்பாக நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச் 3/4 இன்ச்சு கிட்ட நமக்கு கிளாத் தேவைப்படுது. ஸோ இப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இப்படி கட் பண்ணிட்டு கூட நம்ம 4 பக்கமும் பீஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஜஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து தேவையான அளவு நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி எடுத்துட்டு ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி முடிச்சிருக்கோம் இல்லையா, இதில் வந்து இந்த ஒரு பீஸ் நமக்கு வரும். அதாவது ஆமூல் பக்கம் கட் பண்ணுறோம் இல்லையா, அதில் வந்து 2 பீஸ் இருக்கும். அதில் ஒரு பீஸ் நம்ம இதுக்கு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோலாம் தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம இது ஓப்பனெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படியே வச்சு ஒரு சைட் மட்டும் நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு சைட் ஜாயினோட நமக்கு முடிஞ்சிடும். நம்ம ஃபோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. 4 பக்கமாக நம்ம கொடுத்து டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம மெயின் பீஸில் கட் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல் எப்படி அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற டீனேஜ் பிள்ளைங்கள மாதிரி நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செய்வாங்கள்ல, அந்த மாதிரி தான் இந்த மெட்டீரியல். நீங்கள் பாருங்கள், நம்ம ஒரு பக்கம் போடுவோம், அது ஒரு பக்கம் போகும். நான் இந்த கிளாத் போடும் போதெல்லாம் அதுதான் நினைப்பேன், ரொம்ப எக்ஸ்ட்ராவாக பண்ணாதீங்க. இந்த மாதிரி மெட்டீரியல்லாம் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணுவோமா, நமக்கு வந்து மெயின் கிளாத் வந்து கிராஸாக போயிடும். அதனால ரொம்ப எக்ஸ்ட்ரா பண்ணாதீங்க. ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப ஒட்டியும் பண்ணிக்காதீங்க. ரொம்ப ஃப்ரீயாக பண்ணிட்டா கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அது எந்த அளவுக்கு வளையுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் வளைஞ்சு கொடுத்துருவோம். ஸோ நமக்கு அந்த மெயின் பீஸோட ஃபினிஷிங் நல்லா இருக்காது. ஸோ இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம இப்படியே போட்டோம் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணோன்னா நமக்கு லென்த் வருமானு தெரியல. இப்படி போட்டால் ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். பட் வரும்னு தான் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, ஸோ இப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஜாயின் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இங்கே எப்படியும் ஷேப் எடுப்போம் இல்லையா, ஸோ ஷேப் எடுக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாடி மட்டும் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன்.